Welcome to Hindi Polyglots. A belated Independence Day wishes to all of you. सभी लोगों को சுதந்திர தின் முபாரக். என்ன புரியலையா? இன்னைக்கு பார்க்க போற வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா ஓரளவுக்கு இந்த வாக்கியத்துக்கான அர்த்தம் உங்களால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வார்த்தைகளை பார்ப்போமா? வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தைகள் சுதந்திர தினங்கிறதுனால அது சம்பந்தமா ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம். ஓகேவா? முதல் வார்த்தை தேஷ். தேஷ் அப்படின்னா நாடு, கண்ட்ரி. ஹமாரா தேஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, தேஷ் அப்படின்னா ஹிந்தியில வந்து நாடு, கண்ட்ரி. செகண்ட் பாஷா. பாஷா அப்படின்னா மொழி, லாங்குவேஜ். நீங்க எந்த பாஷா பேசுறீங்க அப்படின்னு நார்மலா நம்ம கேட்போம்ல. ஸோ பாஷா அப்படின்னா மொழி. தேர்ட் ஒன் சர்க்கார். சர்க்கார் அப்படின்னா கவர்மெண்ட். அது நார்மலா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சர்க்கார் அப்படின்னா கவர்மெண்ட், அரசாங்கம் தமிழ்ல. ஃபோர்த் ஒன் நேதா. நேதா அப்படின்னா லீடர், தலைவர் அப்படின்னு அர்த்தம். நேதாஜி நம்ம சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ், அவர் வந்து நம்ம நேதாஜி அப்படின்னு கூப்பிடுவோம். நேதாஜி அப்படின்னா தலைவர். அந்த ஜி அப்படிங்கிறது மரியாதையா சொல்றோம்னா தலைவர். நேதா அப்படின்னா தலைவன், லீடர். நேதாஜி அப்படின்னா தலைவர். நிறைய பேர் நேதாஜிங்கிறது ஒரு பேர்னே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நேதாஜி அப்படின்னா தலைவர். ஃபிஃப்த் ஒன் உச்ச. உச்ச அப்படின்னா ஹை, உச்ச அதிகாரி, ஹை அஃபிஷியல்ஸ். அதிகாரி அப்படின்னா ஒரு அலுவலர், உச்ச அதிகாரி. உச்ச நீதிமன்றம், ஹைகோர்ட். உச்ச அப்படின்னா ஹை, உயர், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. உச்ச அப்படின்னா ஹை. சிக்ஸ்த் ஒன் லோக். லோக் அப்படின்னா மக்கள். லோக்சபா மக்கள் சபை, மக்கள் அவை. லோக் அப்படின்னா மக்கள். செவன்த் ஒன் சுதந்திர. சுதந்திர அப்படின்னா சுதந்திரம், இண்டிபெண்டன்ட், சுதந்திர. எய்த் ஒன் தின். தின் அப்படின்னா தினம், நாள், பகல். சுதந்திர தின் அப்படின்னா சுதந்திர தினம். தின் தமிழ்ல தினம்னு சொல்லுவோம்ல, தினம் வர்ற வார்த்தையில பாதியா இருக்கனால தின், அந்த வார்த்தையை நான் எடுத்திருக்கேன். நைன்த் ஒன் பிரதி தின். பிரதி தின் அப்படின்னா ஒவ்வொரு நாளும். பிரதி அப்படின்னா ஒவ்வொரு நாளும், பிரதி தின் ஒவ்வொரு நாளும். பிரதி ஞாயிறு கடை விடுமுறை அப்படின்னு போர்டு போட்டுப்பாங்கல்ல. பிரதி ஞாயிறு அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிறும். பிரதி அப்படிங்கிறது ஒவ்வொரு. டென்த் ஒன் முபாரக். முபாரக் அப்படின்னா வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். முபாரக் மகிழ்ச்சி, வாழ்த்து. ஈத் முபாரக் அப்படின்லாம் விஷ் பண்ணோம்ல நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்கு. முபாரக் அப்படின்னா வாழ்த்துக்கள். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முதல் சொன்ன வாக்கியத்துக்கு அர்த்தம் என்னங்கிறது. சபி லோகோ சுதந்திர தின் முபாரக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்ற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.